கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை யோபின் புஸ்தகம் 37 அதிகாரம் 5வது வசனத்தில் இருக்கிறது. தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, பரகையேலின் குமாரனாகிய எலிகு என்னும் வாலிபன் யோபனிடத்தில் சொன்ன வார்த்தைகளைத்தான் இங்கே வாசித்திருக்கிறோம். இதை தேவன் நமக்கு இன்று வாக்குத்தத்தமாய் அருளியிருக்கிறார். எனவே இந்த நாள் தொனிக்கும் தேவ சத்தத்தினாலே உங்களுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் நாளாய் இருக்கிறது. நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களையும் ஆச்சரியமான அற்புதங்களையும் இன்று அவர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் செய்ய போகிறார். 37 அதிகாரம் அதன் 1வது வசனத்தை தமிழ் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது, இதனால் என் இருதயம் தத்தளித்து தன்னிடத்தை விட்டு தெரிக்கிறது என்று எழுதியிருக்கிறது. ஆனால் ஆங்கில வேதாகமத்தை பார்க்கும் பொழுது மை ஹார்ட் லீப்ஸ் என்று எழுதியிருக்கிறது. எனவே நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், தேவனுடைய சத்தம் உங்களுக்கு தொனிக்கும் போது உங்களை அது துள்ள பண்ணுகிறது, உங்கள் இருதயத்தை கெம்பீரிக்க பண்ணுகிறது. என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 37 அதிகாரம் 2ம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, அவருடைய சத்தம் தொனிக்கும் போது சத்துருக்களுக்கு அது அதிர்ச்சியாக இருக்குமாம். ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு அது ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கும். எனவே இந்த நாளிலே தேவன் உங்களுடைய பேசும் பொழுது அது ஒரு பெரிய ஆனந்த மகிழ்ச்சி ஏற்படுத்துகிறது. 37 அதிகாரம் 4ம் வசனத்தை கவனிக்கும் பொழுது, அவருடைய மகத்துவமுள்ள சத்தம் கேட்கப்படும் போது அது தவிர்க்க முடியாத சத்தமாய் வெளிப்படுகிறது. When God speaks, nobody can stop or work against the command of his voice. என்னை கேட்கிறதே உங்கள் பிள்ளைகளே, இன்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பேசுவதினாலே, உங்கள் வாழ்க்கையில் அவர் இடைப்படுவதனாலே 3 முக்கியமான காரியங்கள் நடைபெறுகிறது. அவைகளை இந்த வேத பகுதி தானே வெளிப்படுத்துகிறது. 12ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது முதலாவது காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானமுள்ள ஆலோசனை. ஞானமுள்ள ஆலோசனை. அவர் அவைகளை தம்முடைய ஞானமுள்ள ஆலோசனையின்படியே என்று எழுதியிருக்கிறது. தேவ சத்தம் உங்கள் வாழ்க்கையில் தொனிக்கும் பொழுது ஞானமுள்ள ஆலோசனைகள் கிடைக்கிறது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, பரலோகத்தின் ஆலோசனையின்படி நீங்கள் செய்கிற எந்த காரியமும் நிச்சயமாய் வாய்க்கும். The counsel of God's wisdom. எனவே இன்றைக்கு நிச்சயமாய் தேவன் தம்முடைய சத்தத்தை தொனிக்கப்படுவதன் மூலமாய் உங்களுக்கு ஞானமுள்ள ஆலோசனைகளை தருவார். நீங்கள் என்ன தீர்மானத்தை எப்படி எடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் ஞானமுள்ள ஆலோசனைகளை அருளுவார். 14ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது 2வது காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகள் என்று எழுதியிருக்கிறது. அவருடைய சத்தம், மகத்துவமுள்ள சத்தம் தொனிக்கும் பொழுது அவருடைய ஆச்சரியமான கிரியைகள் வெளிப்படுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, 3வதாக 16ஆம் வசனத்தை கவனிக்கும் பொழுது அந்த 16ஆம் வசனத்தில் எழுதியிருக்கிறது, பூரண ஞானமுள்ளவரின் அற்புதமான செய்கைகள். எனவே அவருடைய சத்தம் தொனிக்கும் போது, மகத்துவம் நிறைந்தவருடைய சத்தம் தொனிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலே பூரண ஞானம் உள்ளவரின் அற்புதமான செயல்கள் ஒன்றன் பின் ஒன்றாய் தொடர்ந்து கொண்டிருக்க போகிறது. இந்த நாளிலே இந்த 3 காரியங்களை கவனியுங்கள். ஞானமுள்ள ஆலோசனை, ஆச்சரியமான கிரியைகள், அற்புதமான செய்கைகள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதிலே 6, 7 ஆகிய வசனங்களை கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு சம்பவம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சம்பவத்திலே தேவன் தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணினார். அவருடைய சொந்த ஜனம் கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருந்தது. ஆண்டவர் சொன்னார், நாளை இந்நேரத்திலே அற்புதம் நடக்கும் என்று சொன்னார். அப்படி சொன்ன தேவன் அன்றைக்கு தம்முடைய சத்தத்தை துணிக்க பண்ணினார். அது சத்துருக்களை துரத்தினது. ஆனால் தம்முடைய ஜனத்திற்கோ ஒரு சம்பூர்ணமான திரட்சியை ஏற்படுத்தினது. மூர்ச்சை அடைந்து மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தவர்கள் தேவ மகிமை கண்டார்கள். செழிப்புள்ளவைகளையும் கொழுத்தவைகளையும் கொண்டு தேவன் அவர்களை போஷித்து திருப்தி செய்தார். அதே போலத்தான் கல்வாரி சிலுவையில் உண்டான முழக்கமும், முடிந்தது என்ற அந்த முழக்கம் இருக்கிறதே, அது உங்கள் வாழ்க்கையின் வறட்சியை போக்கும். அது நிச்சயமாய் ஒரு திரட்சி ஏற்படுத்தும். அப்படித்தான் அது செய்திருக்கிறது. சிலுவையில் ஏற்பட்ட அந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரும் திரட்சி ஏற்படுத்தி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற வறட்சி எல்லாம் அது போக்கி இருக்கிறது.
பரிசுத்த ஆவியானுடைய ஒத்தாசையோடு சிலுவையில் நமக்காய் செய்து முடிக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நாம் ஆராய்ந்து அதை சுதந்திரித்துக் கொள்ள முற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை செழிப்புள்ளதாய் மாறுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆச்சரியமான விதமாய் தேவன் தம்முடைய சத்தத்தை உங்கள் வாழ்க்கையில் துணிக்க பண்ணி இருக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்கள் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை, அற்புதங்களை, அதிசயங்களை நிச்சயமாய் அவர் செய்கிறார். அவருடைய மகத்துவமான சத்தம் உங்களுக்கு துணித்திருக்கிறபடினால் இன்றைக்கு 3 காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஞானமுள்ள ஆலோசனை, ஆச்சரியமான கிரியைகள், அற்புதமான செயல்கள். இந்த நாள் முழுவதிலும் தேவன் தம்முடைய ஞானத்தினாலும், தம்முடைய ஆலோசனையினாலும், தம்முடைய சத்தத்தின் மகத்துவத்தினாலும் உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பாராக. என்றும் அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.